வணக்கம். வணக்கம். எல்லா சுடுகாட்டிலையும் தவறாம ஹரிச்சந்திரனுடைய அந்த சிலையை வச்சிருக்கிறாங்க. எதற்காக? எனக்கு அது ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. எல்லா சுடுகாட்டிலையும் ஹரிச்சந்திரன் இல்லாம உங்களுக்கு அத இங்க வீட்டுல இருந்து அந்த நம் உடலை தூக்கிட்டு போகும்போது தலையை மாத்தி எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் அந்த இடத்துல வச்சுதான் தலையை மாத்தி உள்ள கொண்டுட்டு போவாங்க. அப்போ ஹரிச்சந்திரனுக்கு சிலை இல்லாத இடங்கள்ல ஒரு கல்லாவது நட்டு வச்சிருப்பாங்க. மின்சார சுடுகாடா இருந்தாலும் அது அந்த ஹரிச்சந்திரனுக்கு ஒரு இடம் இருக்கும். ஹரிச்சந்திரனுக்கு அதே மாதிரி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஹரிச்சந்திர மகாராஜா இல்லாத இடம் சர்ச்சையா இருக்கும். இந்த கடல்ல சர்ச், நம்ம மெரினா கடற்கரையில வச்சிருக்கிற இதெல்லாம், சித்தர் சமாதி, இந்த கோயில்ல இருக்கிற எங்கெல்லாம் ஹரிச்சந்திரன் இருக்க மாட்டாரோ அதெல்லாம் சர்ச்சைக்குரிய. மற்ற நம்ம சாமியெல்லாம் எப்படி கும்பிடுவோம்? கலியுக தெய்வம்னு சொல்லுவோம். என்ன தெய்வம்? கலியுக தெய்வம்னு சொல்லுவோம். ஆனா ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு அழியாத பேருனா அவர் இல்லாத ஊரே இருக்க. எந்த ஒரு ஊரு, எந்த மதம், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஹரிச்சந்திர சுடுகாடுன்னா அவர் இருப்பார். எதுக்கு அவ்வளவு பெரிய பதவி அப்படிங்கன்னா, 7.5 சனி நடக்கும். அவருக்கு 7.5 சனின்னா ஒருத்தங்களுக்கு பாடத்தை காட்டும்னு சொல்லுவாங்க. அப்ப 7.5 சனி நடக்கும்போது ஹரிச்சந்திரன் பேரு மகாராஜா. ஒரு மகாராஜா ஏன் சுடுகாட்டுக்கு காவலா இருக்க? ஏன் அவ்வளவு பெரிய வரம் அப்படின்னா, சிவன் அவரை சோதிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 சனி நடக்கும்போது ஒரு நாட்டோட மன்னன், பொய்யே பேசாத ஒரு மன்னன், என்ன பேசாத மன்னன்? ஒரு நாட்டோட மன்னன், அவ்வளவு செல்வ சிறப்போட வாழ்ந்துகிட்டு இருக்க மன்னன், பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நாடை இழக்கிறாரு, நாட்டு மக்களை இழக்கிறாரு, மண்ணை இழக்கிறாரு, பொண்ணை இழக்கிறாரு, பொருளை இழக்கிறாரு, அதுக்கப்புறம் குடும்பத்தையும் இழக்கிறாரு. குடும்பத்துக்கு அப்புறம் தன் மகன் குடும்பத்தை விட்டு பிரிகிறாரு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவும் போய் பேச மாட்டார். கடைசி வரைக்கும் ஒரு பொய் சொல்லு எல்லாத்தையும் திருப்பி தரேன்னா அத்தனை தேவ தூதர்களும் போனாலும் அப்படி ஒரு வரலாறு. பொய்யே பேச மாட்டார். அப்போ அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் மறுபடி தன் மகன் செத்துருவான். புதைக்கிறதுக்கு பணம் இருக்காது, அப்பவும் போய் பேச மாட்டாரு. தன் மனைவின்னு தெரிஞ்சு, இவர் அடையாளம் தெரியாம இருந்து மனைவின்னு தெரிஞ்சும், இது கணவன் தெரிஞ்சும், இந்த இடத்துல புதைக்கணும்னா இந்த ரூல்ஸ் சொல்லிட்டு அதை பண்ண மாட்டார். அப்படி கடைசி வரைக்கும் அதுல மனைவியும் இறந்து, கடைசியில அத்தனை உறவுகளும் இறந்து தனியா நிற்கும் போதும் பொய் பேச மாட்டார். ஒரு பொய் கூட பேசாம இருந்ததுனால இறைவன் நேரில் தோன்றி மீண்டும் அத்தனை வரத்தையும் திருப்பி கொடுப்பார். அப்போ சுடுகாட்டுல யார் இருப்பா அப்படின்னா, சிவபெருமான் இருக்கிறது சுடுகாடு, காளி தேவி இருக்கிறது சுடுகாடு, நம் குலமே இருக்கிறது சுடுகாடு, பிறப்பு முதல் அத்தனை பேரும் போய் சேர்ற இடம் சுடுகாடு. அப்போ அத்தனை பேத்துக்கும் ராஜாவா ஆள்வது யாரு? ஹரிச்சந்திரன் மகாராஜா. அப்படின்னா ஒவ்வொரு உயிரும் பொய் பேசாதுங்கிறான். அந்த உடல் தான் பேசும், இந்த உடலுக்கு தேவையானவன் பேசுவான். அப்போ நம் முன்னோர்கள் கடவுள் 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 நான் சொல்றது காரணம், நம் முன்னோர்கள் மகாராஜா. அவங்களுக்கு உடலுக்கான தேவைகள் இல்லை. வாழும்போது பொறாமை, உன்னை கெடுக்கணும், வஞ்சகம் பண்ணணும், உன் சொத்தை அபகரிக்கணும், உன் சொந்த பந்தவங்க கூட இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் நினைச்சவன் என்ன பண்ணினாலும் உடல் இருக்கும் வரை, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அவன் ஹரிச்சந்திரனாய் வாழ்வான். அப்படிங்கிறதுக்கு தான் சிவனுக்கும் சக்திக்கும் நம் குலதெய்வத்துக்கும் அங்க இடம் கொடுத்திருப்பான். அங்க நம்ம குலதெய்வம் சுடுகாட்டுல இருக்கிறது தென் மாவட்டங்கள்ல தான் அதிகம். நம்ம குலதெய்வம் சுடுகாட்டுல அதிகமா இருக்கிறது தென் மாவட்டங்கள்ல தான். அப்போ நம் குலமே தெய்வம்னு நான் அதனால சொல்றேன். முன்னோர்களை வணங்க சொல்றீங்க, முன்னோர்கள் தெய்வம்னா அவன் ஹரிச்சந்திரன். அவன் உடலின் தேவைகளை இழந்தவன், அவனுடைய உயிர் ஒருபோதும் போய் சொல்லாது. உனக்காகவே தனிச்சு, உனக்காக வாழும்போது 1000 குறைகள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த உடல் அழிந்த பின் அந்த ஹரிச்சந்திர மகன், அதனாலதான் எல்லா உயிரும் இடுகாட்டுல இருக்கும். உன் வீட்டுக்கு உன் தாய் தகப்பன் வர்றான், உன் கனவுல வர்றானாலே இந்த ஹரிச்சந்திரன் வர்றான் அப்படின்னு நினைச்சுக்க. அப்போ அவங்க கனவுல வா அப்படின்னு கூப்பிட்டுட்டேன், ஐயோ செத்தவன் என்ன கூப்பிட்டான், அவ்வளவுதான் பயந்து செத்துற. அப்போ அவங்க அந்த முறை கருதி காட்சியாவது கொடுத்து பார்ப்போம், இல்ல பெரிய உருவம் எடுத்து பயங்காட்டி பார்ப்போம், அப்போவாது நம்மளை தேடி வர ஏதோ ஒரு வழியில உன்னை உணர்த்தணும், இவன் நம்ம பிள்ளைகள் நம்மளை தேடி வந்துடும், பிறந்த ஊருக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு காட்டினா, நீ அதை விரட்டுறதுக்கு 4 பேரை கூப்பிட்டு வந்துடுற, இவனும் நாளைக்கு அங்கதான் போகணும். நீ எதை மந்திரம் கட்டு போடுறேன்னு சொல்றியோ ராசா, நீ நாளைக்கு நீ அங்கதான் போகணும். நீ மாந்திரிகவாதி யாரு, லட்சாதிபதி யாரு, கோடீஸ்வரன் யாரு,
பிச்சைக்காரனாரு எல்லா உயிருக்கும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த அடையாளம் ராஜா. இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே அடையாளம், ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட நீ போய் பேச முடியாது. அப்போ உடல் அழிந்தவன் ஒருபோதும் போய் பேசுவதில்லை, அவனே இறைவன். ஹரிச்சந்திர மகாராஜாங்கிறது 7.5 சனியில நடந்தது. ஒவ்வொரு கிரகமும் ஒரு பாடத்தை நடத்தும்னு சொல்றாங்க. இந்த 7.5 சனிங்கிறது யாரு அப்படின்னா நம்ம முன்னோர் அப்படின்ற. அப்போ நம்ம முன்னோர் அந்த சனி தசை வரும்போது உனக்கு உண்மையை உணர்த்த முயற்சிக்கிறான், அதுலயும் தோக்குறான். 3 தடவை வர்றான், 3ஆவது தடவை வரும்போது அதுலயும் உன்னை திருத்த முடியல, கூட்டு போயிடுறான். உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதான். டேய், உடலை நம்பி வாழ, அதை சொல்லுவான். அந்த காலத்துல ஞானிகள்லாம் உடம்புல எல்லாம் குத்தி எறியும், தவம் இருப்பாங்க. இந்த உடலை திருப்பி உருவாக்கிறவங்களால முடியும். இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்கும். இந்த உடலை, அதனாலதான் அந்த பிரபஞ்சத்தை நோக்கி உடலை மறந்து தியானிக்கும் போது உடம்புல கரையா ஏறினா, பாம்பு கொத்தினா, எதை கொத்தினாலும் அந்த உயிர் தன்மையை அவன் உணர்ந்து இருக்கும்போது, இதைத்தான் ஜீவன், அதான் சிவன். இந்த சிவனை நோக்கி தவம் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, இந்த உயிரின் தன்மை எதிலையும் அழியாது. அது வீரியம், உயிரை வீரியமாக்குறதுன்னா உடம்பை வீரியமாக்கு. அப்ப அந்த அணுக்கள்ங்கிறது அந்த உயிரினுடைய வலிமை. அதை இழுத்து பிரபஞ்சத்திலிருந்து இழுத்து பிடிக்கும் போது 40,000 வருஷம் இல்லை, இன்னும் பல கோடி வருஷம் வாழ முடியும். அதனாலதான் சித்தர்களை இன்னும் வாழ்றாங்க. அவர்கள் காற்றில் பறக்கிறார்கள். அப்படின்னா உயிர் கண்ணுக்கு தெரியாது, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த உயிருக்கு அதிபதி என்னைக்குமே போய் பேசாது, அவன் தான் ஹரிச்சந்திர மகாராஜா. இது எப்போ வரும்னா, ஒவ்வொரு 7.5 சனி வரும்போதும், ஒரே 7.5 சனி வந்தா பரிகாரம் பண்ற, உயிருக்கு எதிராக பரிகாரம். அந்த உடம்பு போயிடுச்சு, உயிர் கண்ணுக்கே தெரியாது, அந்த உயிர் பொய்யா பேசாது. அப்ப சனீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? 7.5 சனிக்கு பொய் பேசுனா, ஒரு உண்மை ஒரு பொய் சொல்லு, உனக்கு எல்லாத்தையும் திருப்பி தரேன்னு ஆசையை காட்டி அத்தனையும் இலக்க வச்சோம், உண்மையை மட்டும் தான் பேசுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி எல்லாமே கிடைச்சது. இந்த ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு இழந்த அந்த நாடு கிடைச்சது, மண்ணு கிடைச்சது, மக்கள் கிடைச்சது, அரியணை கிடைச்சது, இறந்த மகன் மீண்டும் கிடைத்தான், மனைவி கிடைத்தது. அப்படின்னா அவர் ஆளும் நாடு சுடுகாடு. அதனாலதான் சொல்லுவான் சமரச பூமி அப்படின்னு சொல்லுவான். 2 இடம் அமைதி, ஒன்னு கோயில், இன்னொன்னு சுடுகாடு அப்படின்னு. அப்ப சுடுகாடு கோயில் தானே. அப்ப நம் முன்னோர்கள், நம்மளை படைத்தவர்கள் உடல் அழிந்து உயிரா வாழ்ற இடம். அதனாலதான் இதற்கு அதிபதி இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும், இங்கு செல்பவர்கள் அத்தனை பேரும் ஹரிச்சந்திர மகாராஜாவா செல்கிறார்கள். இதுவரைக்கும் மனிதனா தப்பு பண்ணிட்டான், இதுக்கப்புறம் ஹரிச்சந்திரனா வாழ போறான், வாழ போற இடம் தான் சொல்லி வைக்கிற இடம் தான் இடுகாடு, அதுக்கப்புறம் வாழ போற இடம் தான் சுடுகாடு, அதுக்கப்புறம் வந்துருவான் உன் வீடு. ஏன்னா அந்த அணுக்கள் இருக்கு. அப்போ ஹரிச்சந்திர மகாராஜாங்கிறது வச்சிருக்கிறதுக்கு காரணம், அவர்கள் ஒருபோதும் பொய் உரைப்பதில்லை, உன்னை கெடுப்பதில்லை. மாண்டவர்கள் உடல் அழிந்தவர்களே தவிர உயிர் அழிந்தவர் இல்லை. இறைவனாய் மாறியவர்கள் அது உன் தேவைகளை பூர்த்தி செய்யற இடத்துல இருக்காங்க. அதனாலதான் நான் போய் ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கெல்லாம் நான் போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு விளக்கு பற்ற வச்சுட்டு வருவேன். ஏன்னா எல்லா உயிர்களை நேசிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஹரிச்சந்திர மகாராஜாங்கிறது நம்ம முன்னோர். அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே அங்க ராஜாவா வாழ்ந்துகிட்டு, வெறும் ஒரு ஹரிச்சந்திரன் இல்லை, உடல் அழிந்த அத்தனை பேரும் ஹரிச்சந்திரனா மாறிடுறாங்கன்னு. அதனாலதான் எல்லா இடத்துலையும் ஹரிச்சந்திரனா ஏமா போய் இவர் பெரிய ஹரிச்சந்திரன் பொய்யே பேச மாட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல் அழிந்தவன் பொய்யே பேச மாட்டான். உன் காட்சி கொடுக்குறான்னா அவன் உன்னை தேடி வர சொல்றான். அதே மாதிரி உனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா இருக்கும், கவலைப்படாத நான் காப்பாத்துறேன்னு சொல்லிடுச்சுன்னா அது நடக்கும். அதனாலதான் உன் என்ன அலைகள் மூலமா அவங்க உணர்த்துற ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும். ஏன் ஒவ்வொருத்தரும் தன் தாய் தந்தைக்குன்னு அங்க ஹரிச்சந்திரன் வைக்க முடியாம வீட்லயே வச்சு சமாதி கட்டி இந்த மாதிரி வழிபடுறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த உயிர் அங்க இருக்குன்னு அவன் நம்பும் போது அது அவனுக்கு தெய்வமா கொடுத்துருது. அவங்கிட்ட போய் இதை பேய்ன்னு சொன்னா உன்னை கொண்டு வருவான். அப்போ உடல் இருக்கும் இடத்தில் உயிர் இல்லை, நீ வாழும் இடத்தில் அந்த உயிர் வந்துடும். அங்க போறவன் ஹரிச்சந்திரனா மாறிடுவான்னு அர்த்தம். ஹரிச்சந்திரன் சுடுகாட்டுல மட்டும் இருக்க மாட்டான். புரியுதுங்களா? உன் குடும்பம் அங்க ஹரிச்சந்திரனமா மாறிடுச்சு, உடல் அழிஞ்சிச்சுன்னா ஹரிச்சந்திரனமா மாறிடுறான். அப்ப திருப்பி நம்ம வீட்டுக்கு
வெறும் உயிர் மட்டும் வரும், இறைவனா வரும், நீ கேட்டதை தரும். இந்த உடல்ங்கிறது வெறும் தேவையை மட்டும் பண்ணுடா, ஆசைப்படாதன். இந்த உலகமே ஆசையில இருங்கு. அத்தனை பேரையும் ஹரிச்சந்திரனா மாத்தணும்னா மறுபடியும் அழியணும். அப்போ 7.5 சனிங்கிற பாடம் எப்படி கொடுக்கும்னா, நல்லது, இந்த நாஜி சொல்ற மாதிரி தான், கெட்டதை விடு, நல்லதை எடு, நல்லதை தேடு, நல்லதை செய். சனி வந்தா சொல்லுவான், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணு, நல்லதை செய், யாருக்காவது உதவி செய். அப்படின்னு என்ன அர்த்தம்? 7.5 சனி வருது அப்படின்னா உண்மையை உணரு. அவர் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, கேது உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளை தோலுரித்து காட்டும். ஆனா சனி உன் உடலை விட்டு உயிரை பிரித்து இதுதான் உண்மைன்னு காட்டும். அதனால உடலுக்கு தேவையானது இதுதான், இதுதான் நம் சொந்த பந்தம் தான், நமக்கு உறவு உசுறு இது எல்லாமே. தேவைக்காக நம்மளுடைய ஆசைக்காக பிறரை கெடுத்தா உன் தலைமுறை அதை அனுபவிக்கும். அதை அங்க உடல் அழிந்த பின் உண்மையா இருக்கும்போது அது வலிக்கும். ஹரிச்சந்திர மகாராஜா வலிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி நமக்கு அது வலிக்கும். அப்போ நம்ம கேட்க முடியாது. அதனால வாழும்போது நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணுங்கிறதுக்கு தான் ஹரிச்சந்திர மகாராஜா வைப்பாங்க. 7.5 சனி வரும்போது நேர்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதனாலதான் சனியை கண்டா எல்லாருக்கும் பயம். எனக்கு இல்லை பயம், ஏன்னா எனக்கு அதிபதி, எனக்கு பிடிச்சது ஹரிச்சந்திரன் சொல்லிட்டேன். அப்ப சனியை ஒன்று